பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்று ஒரு இறைவனின் செய்தி. இது கண்டிப்பா ஆண்டவர் இருதயத்திலிருந்து புறப்பட்டதான வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை நாம முறைப்படி வரிசையா படிக்கும்போது என் வாழ்க்கைக்கு என் தேவன் என்னோட பேசி இருக்கிறாரு, அவர் என்னோட பேசுகிறார், நான் அவருடைய பிள்ளை என்ற ஒரு தெளிவு கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் காலையில இந்த வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 23வது வசனம் பாருங்கள். ஆகையால்னா இதற்கு முன்பு சொன்ன வார்த்தை நேற்று நீங்க கேட்டிருக்கீங்க, அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, காணிக்க கொடுக்கணும். பலிபீடம் தேவ சமூகத்திலே வந்து காணிக்க கொடுக்கிறோம், பாட்டு பாடுறோம், வசனம் கேட்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம். அப்ப வரும்போது உன் சகோதரனோட ஏதாவது குறை இருந்தா உடனே உணரணுமா. துணிகரமா வந்து பாடாத, துணிகரமா வந்து தேடாதீங்க, துணிகரமா வந்து காணிக்க கொடுக்காதீங்க, துணிகரமா வந்து பந்தியில பங்கெடுக்காதீங்க. அப்படி ஒரு நினைவு உனக்கு வந்தால் உடனே அதை உணர்ந்து உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் உடனே அப்படியே நின்று பலிபீடத்தின் முன்பாக உன் காணிக்கையை வச்சிட்டு போயிட்டு முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படி செலுத்தினா எதிராளி உன்னை மற்ற ஒப்பு கொடுக்காம என்ன செய்வாங்க சொல்றாரு. அத ஒரு 25 சொல்றாரு, எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலோ நீ சிறைச்சாலையில வைக்கப்படாமல் இருக்கும்படியாக உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமா அவனோட ஒரு மனம் பொருந்து அப்படின்னு சொல்றார். அப்போ குறைபாடு இருந்தா நினைக்கணும், உணரணும், ஐக்கியப்படணும். அதன் பிறகு ஆண்டவர் சமூகத்திலே பாடணும், துதிக்க வேண்டும், பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும், காணிக்க கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கேளுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.